ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சாகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீர்கள். உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஏற்கனவே தொடர் காணொலிகளாக கிரகத்தினுடைய காரகத்துவங்களும் நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்களும் பரிகாரம் உண்டா இல்லையா என்ற கேள்விகளுக்கு விடை தரும் பதிவுகளும் தொடர்ந்து காணொலியாக கொடுத்தவர்களும் அந்த வரிசையில் இன்று 12 ராசிகளும் ராசிகளினுடைய காரகத்துவங்கள் என்ற அடிப்படையில் தர முயற்சிக்கிறோம். நான் சொல்லும் ராசியினுடைய காரகத்துவங்கள் அல்லது நான் கொடுக்கும் ராசியினுடைய காரகத்துவங்கள் இது மட்டும்தானா என்று யோசிப்போமானால் இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. எவ்வளவு இருக்கிறது என்று ஒரு நிமிடம் சிந்திப்போமானால் எவ்வளவு இருக்கிறது என்ற எல்லையே இல்லை. ஒரு சின்ன அறைக்குள் 12 ராசியினுடைய காரகத்துவங்களும் அடக்கத்தில் வருகிறது. ஒரு குடியிருக்கும் வீட்டில் 12 கிரகத்தினுடைய 12 ராசியினுடைய காரகத்துவங்களும் 9 கிரகத்தினுடைய ஆதிக்கமும் ஆதிபத்தியமும் இருக்கிறது என்பது நடைமுறையில் நிறைய அனுபவத்தில் பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது நூலில் சொல்லப்பட்ட தகவல்கள் என்பது மிக 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 குறைவு. அதாவது சரி, எப்படி அதெல்லாம் வரையறுத்து சொல்லுவது என்று பார்க்கும் பொழுது இதை அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வந்து நம்ம ஒரு வாடிக்கையாளர்களுக்கு நாம் திரும்ப தருவது தானே ஒழிய, இதை தவிர வேறு ஆசிரியர்கள் மூலம் கற்றுக்கொண்டோ அல்லது நூல்கள் மூலம் பெற்றுக்கொண்டோ இதை வாடிக்கையாளர்களை தந்து திருப்திப்படுத்துவது என்பது மிக மிக வாய்ப்பு குறைவு. அதற்கான பாதிப்புகளை இருந்து ஜோதிடர்களும் இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்களும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மணியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பொருள்களும் ஒவ்வொரு உயிர்களும் கண்ணில் படும் அனைத்தும் கிரகத்துக்கும் காரகத்துவத்துக்கும் சொந்தமானவை என்று அடையாளம் காட்ட முயற்சிக்கும் ஒரு சிறு முயற்சியே என்னுடைய முயற்சி. இதுவரை எந்த ஒரு ஜோதிடரும் இது சார்ந்த பதிவுகளை தரவில்லை. நானும் 10 வருடமாக இணையத்திலேயும் வலைதளத்திலேயும் தேடிக்கொண்டிருக்கிறேன். எந்த காணொலியை எடுங்கள், வெற்றி பெறுவது எப்படி, கோடீஸ்வரன் ஆவது எப்படி, சகல சந்தோஷங்களையும் பெறுவது எப்படி, சகல விதமான பொருளாதார வளர்ச்சியும் பெறுவது என்பது எப்படி என்ற இந்த வசதி, செல்வாக்கு, கௌரவம், வெற்றி பெறுவது, பெருமை பெறுவது இது சார்ந்த விஷயங்களை மட்டுமே ஜோதிடர்கள் அதிகம் முன்னெடுத்து பேசி வருகிறார்கள். இது மட்டும்தானா ஜோதிடம் என்று பார்க்கும் பொழுது இல்லை, இதை விட இன்னும் எக்கச்சக்கமாக இருக்கிறது. 2க்குரிய பணமும் 9க்குரிய கௌரவமும் மட்டும் இருந்துவிட்டால் இந்த 2ஐயும் வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த மனிதனை எல்லோருக்கும் பைத்தியக்காரர் போல் தோன்றும் அல்லது தோற்றமளிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆக இன்று பேசிக்கொண்டே போனால் நிறைய தகவல்கள் வெளிவரும், ஆனால் உங்களால் பார்க்க முடியாது. அதனால் நேரடியாக விஷயத்துக்கு வரும். இதில் காலபுருஷ லக்கணத்துக்கு முதல் ராசி என்று பார்க்கும்பொழுது மேசம். இந்த முதல் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கும்பொழுது கேதுவின் ஆதிக்கம் பெற்ற அசுபதி நட்சத்திரம், சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற பரணி நட்சத்திரம், சூரியனின் ஆதிக்கம் பெற்ற கிருத்திகை நட்சத்திரம். இந்த ராசி என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆண் ராசி. இது ஒரு சரராசி, நிற்காமல் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான ராசி. ஒரு வீதியின் ஆரம்பத்தை காட்டும், தாழ்வான இடங்களை குறிக்கும், மேய்ச்சல் நிலங்களை காட்டும், கோபத்தில் நடக்கும் ஒரு செயலை குறிக்கும், காலை பொழுது ஆகியவற்றை இது காட்டும். உடல் உறுப்புகளில் தலை, மூளை, தலையில் இருக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகள், தலையில் நீர் சுரப்பதால் அல்லது மூளையில் தேவையில்லாத திரவங்கள் சுரப்பதால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை அடையாளம் காட்டக்கூடியது. அடுத்து
இந்த ராசி அல்லது மேஷத்தினுடைய நில அமைப்பு அல்லது நாம் இருக்கும் குடியிருக்கும் இடங்களில் எப்படி அடையாளப்படுத்துவது என்பதற்கான சில தகவல்கள். மலை மற்றும் சிறு காட்டுப்பகுதி, முட்செடிகள் நிறைந்த இடம், கரடுமுரடான கற்கள், பாறைகள் நிறைந்த இடம், நெருப்பு உள்ள இடம், போர்க்களம், குக்கிராமம், ஆட்டு மந்தை, நவரத்தனம் சுரங்கம், நவரத்ன சேமிப்பு இடம், மணல் தரை, கல்லர்கள் தங்குமிடம், குதிரை லாயம், உழுத நிலம், ரசாயன பொருள்கள் உள்ள இடம், மேய்ச்சல் நிலம் என்று நிலம் சார்ந்த விஷயங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அடுத்து இதற்கான பொருள்கள் என்று பார்க்கும் பொழுது பஞ்சு, கம்பளி, தோல், எண்ணெய், வனஸ்பதி, மருந்து பொருட்கள், அவரை, கோதுமை, கேழ்வரகு, பார்லி, தங்கம், தாமிரம், மிளகாய் வத்தல் போன்ற உலர்ந்த பொருள்கள் அனைத்தும் இந்த மேசராசியினுடைய காரகத்துவங்களில் அடங்கியிருக்கிறது. மேசராசியில் அசுபதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்திலேயும் 3ஆம் பாதத்தில் பிறந்த ஒரு குழந்தை எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் அந்த ஊரில் அந்த குழந்தை அழுதால் ஒரு 8 மாதம் அல்லது ஒரு வயதில் அந்த குழந்தை அழுதால் எவ்வளவு தூரம் காது கேட்குமோ அவ்வளவு தூரத்துக்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இந்துவிலிருந்து மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் குடியிருக்கிறார்கள். அப்படியும் இல்லையெனில் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு அருகிலேயே அந்த வீட்டில் உள்ளவர்களோ யாராவது ஒருத்தர் தையல் மிஷின் வைத்துக்கொண்டு நூலையும் துணியையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அதற்கு அடுத்தது அந்த வம்சாவளியில் யாராவது ஒருத்தர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி இருப்பார். அதாவது இந்த குழந்தையினுடைய அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அந்த உறவு வீட்டை விட்டு வெளியேறியது தகவல் தெரிந்திருக்கும். ஏதோ 4-5 தலைமுறைகள் முன்னால் நடந்தது என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாரானால் அவர்கள் அதிகமாக தாய்மாமன் உறவோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். வாழ்க்கை ஆதி அந்தம் இரண்டும் தாய்மாமனுடைய ஆதரவை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அந்த ஆதரவும் கிடைக்கிறது. காலப்போக்கில் இந்த ஜாதகர் அந்த தாய்மாமன் உறவுக்கு ரொம்பவும் சிரமப்பட வேண்டியிருக்கிறது அல்லது கசப்பை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இது நடைமுறையில் காண முடிகிறது. அப்படி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீட்டுக்கு அருகிலேயே அம்மன் கோயிலோ அல்லது மாரியம்மன் கோயிலோ அல்லது கன்னிமார் தெய்வங்களோ இருப்பதை காண முடிகிறது. அதற்கு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கும் பொழுது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய சூரியன் நீர் வீட்டில் இருந்தால் தந்தை போதைக்கு அடிமையாகவோ, நில வீட்டில் இருந்தால் செல்வாக்கு மேல் பிரியமோ, காற்று வீட்டில் இருந்தால் சஞ்சாரம் பயணிக்கிறவராகவோ அமைந்து விடுகிறது. நடைமுறையில் காண முடிகிறது. ஆக ஒரு ராசியினுடைய நிலையை புரிந்து கொண்டோ அல்லது அதை உணர்ந்தோ நம்மால் ஜோதிடர்களுக்கு வழிகாட்ட முடியுமானால் அவர்கள் பிறந்த ஊர், பிறந்த நட்சத்திரம், பிறந்த தேதி இது மட்டும் இருந்தால் போதுமானது. அவர்கள் பிறக்கும்போது எப்படி இருந்திருப்பார், யார் யாரோடு இருந்திருப்பார், அந்த பிறப்பதற்கு அந்த குழந்தை பிறப்பதற்கு யார் யார் உதவி செய்திருக்கிறார்கள், தந்தையினுடைய நிலை எவ்வாறு, தாயினுடைய நிலை எவ்வாறு என்பதை அனைத்தையும் அடையாளம் காட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், ஒவ்வொரு நிலப்பரப்புகள், ஒவ்வொரு அடையாளங்கள், ஒரு குறிப்பிட்ட பொருட்களினுடைய ஆதிபத்தியம் போன்றவை அனைத்தும் இருக்கிறது. ஆக ஒவ்வொரு ராசியையும் லக்னத்தையும் உற்று கவனிப்போமானால் எண்ணற்ற தகவல்களை அது நமக்கு அள்ளித்தருகிறது. இதில் சில தகவல்களை மட்டுமே வாடிக்கையாளர்கள் தந்தால் போதுமானது. அவர்கள் மன நிறைவோடு எழுந்து போகிறார்கள். மேச லக்னம் மேசராசியில் ஒருத்தர் பிறந்திருந்து அசுபதி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரம் இருந்து அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் மேசத்துக்கோ சிம்மத்துக்கோ தனுசுக்கோ கேதுவனுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் சந்நியாசம், கடன், நோய், வழக்கு மற்றும் ஆடை ஆபரணங்கள் சார்ந்த இந்த 5-6 கேள்விகள் இல்லாமல் அவர்கள் எழுந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை.
அப்படி ஒரு கிரகங்கள் அமையும் பட்சத்தில் அந்த தசாபுத்தியை நடத்த கிரகம் ஜென்மத்தில் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதனுடைய தன்மையை அனுசரித்து அதே கிரகம் என்று கோச்சாரத்தில் எந்த கிரகத்துக்கு தொடர்பு கொடுக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த தகவல் தான் பதிலாகவும் கேள்வியாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி ஒவ்வொரு ராசியில் இருக்கும் கிரகமும் அதனுடைய ராசியினுடைய தன்மையோடு காரகத்துவங்களோடும் பின்னி பிணைந்து இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இப்படி 12 ராசிகளையும் பார்ப்போம் நண்பர்களே. மற்றும் இதற்கு அடுத்த பாகமாக ராசியினுடைய காரகத்துவங்கள் பாகம் 2 என்ற தலைப்பில் ஒரு லக்கண ராசியில் ஒருவர் பிறந்தால் அவர்களுக்கு உறவுகள் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், அவருடைய நோய் எத்தன்மை தகுதி வாய்ந்ததாக இருக்கும், அவர்களுடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் என்று மேலோட்டமாக இந்த பதிவை பார்த்து கொண்டு இதனுடைய அடுத்த கட்டமாக இப்போது மேசராசியினுடைய காரகத்துவங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த மேசராசியினுடைய காரகத்துவங்கள் பாகம் 2 என்ற வகையில் அடுத்து 12 ராசிகளுக்கும் பதிவுகளாக தர முயற்சிக்கிறேன். பாருங்கள் நண்பர்களே. இனி ஒரு ஜாதகத்தை எடுத்தால் கிரகத்து காரகத்துவம், ராசி காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம் இந்த 3ம் நம் மனக்கண்ணில் தெரிந்தால் வருபவர்களை முழுமையாக திருப்திப்படுத்திவிட முடியும். அல்லது வருபவர்களினுடைய தேவையை 100% பூர்த்தி செய்து தருகிறோமோ இல்லையோ தெரியாது. அவர்கள் திருப்திப்படும்படியான தேவையை பூர்த்தி நிச்சயமாக நம்மால் செய்ய முடியும். சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடைந்து தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.